ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பைப் கிளீனர் வச்சு ஒரு அழகான இயரிங் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் யாருமே ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். இதில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னுடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு விருப்பமான பைப் கிளீனர் கலர் நீங்கள் எடுத்துக்குங்க. நான் இன்றைக்கி க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸுக்கு ஏற்றாப்போலையும் சாரீக்கு ஏற்றாப்போலையும் நீங்கள் மேட்சாக நீங்களே கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பென் இல்லைனா பென்சில் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் இது வரைக்கும் பார்த்துலாம். அதுக்கப்புறம் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறதுன்னு நீங்கள் வீடியோ திறந்து பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு பைப் கிளீனர் மட்டும் நீங்கள் எடுத்துக்குங்க. இப்போ எடுத்துக்குங்க. இப்போ இந்த பென்னில் இந்த பைப் கிளீனரை வச்சு நீங்கள் ஒரு கவுண்டிங் வச்சு நீங்கள் சுற்றிக்கிங்க. ஒரு 5 கவுண்டிங் இருந்தால் போதும். பாருங்கள், ஒரு 5 கவுண்டிங் இருந்தால் போதும். சுற்றிக்கிட்டு இப்போ அது நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. எந்த அளவுக்கு டைட்டாக நீங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை எடுத்துருங்க. எடுத்த பிறகு என்ன பண்ணுங்க, இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த பைப் கிளீனர் இப்போ பாருங்கள், இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த பைப் கிளீனரை இது மிடில் விட்டுட்டு அது நல்லா கொஞ்சம் டைட்டாக வச்சுட்டு இப்போ இது நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ எக்ஸஸாக இருக்கிற கட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி விரித்து விட்டுருங்க. உங்களுக்கு ஒரு ஃப்ளவர் ஷேப்பில் இருக்கும். இப்போ லைட்டாக டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணி லைட்டாக ஒரே ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் பண்ணுறா போல நீங்கள் பண்ணுங்கள். நல்லா பிடிச்சிக்கிட்டு நீங்கள் இது பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டோம். பாருங்கள், இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிற இந்த பைப் கிளீனரை நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது அழகாக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், நம்ம இப்போ 2 ரெடி பண்ணிட்டோம். இதில் என்ன பண்ணுங்க, இயரிங் ஊக்கு இயரிங் ரிங்கு எடுத்துக்குங்க. ரொம்ப சிம்பிளான கிராஃப்ட் ஒர்க் தான் இது. இதில் நடுவில் ஹோல்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு இதில் மாட்டி விட்டுட்டு ஜுவல்லரி மேக்கிங் டூல்ஸ் வச்சு நீங்கள் இது யூஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், இயரிங் ரிங்கோட இயரிங் ஹூக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இது நல்லா டூல்ஸ் வச்சு நீங்கள் டைட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு அழகான இயரிங் ரெடி ஆகிடுச்சு, பைப் கிளீனர் இயரிங். இப்போ இதில் சிம்பிளாக இருக்குது. டிசைனுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம், நடுவில் பீஸ் அவுட்டர்ஸன் க்ளூ கொஞ்சமாக வச்சுருங்க. இல்லை உங்கள்கிட்ட ஸ்டோன் இருந்தால் ஸ்டோனும் நீங்கள் வைக்கலாம். அதாவது சாரீ அண்ட் ப்ளவுஸுக்கு ஏற்றா போல் சுடிதார் கவுனெல்லாம் குழந்தைங்க போடும் போது அதுக்கேற்ற போல் நீங்கள் மிடில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அழகான ஸ்டோன் இல்லைன்னா பீடு யூஸ் பண்ணலாம். ஹாஃப் பீடும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் இது ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இந்த பீடு ஃபுல்லாக இருக்குது, முழு பீடு. இது ஆஃப் பீடு கிடையாது. அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ நடுவில் இது ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இது செட் ஆகிடும். கொஞ்ச நேரம் ட்ரையிங் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இது யூஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது சிம்பிளான ஒரு பைப் கிளீனர் இயரிங் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே போல் நிறைய நம்ம பண்ணலாம். நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து அது சேஞ்சஸ் ஆகும். ஸோ நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனலில் இந்த பைப் கிளீனரை வச்சு ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுக்கிட்டு வரேன். என்னென்னா ஃப்ளவர் வாஷ் போட்டிருக்கோம், ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணலான்னு போட்டிருக்கேன். இன்றைக்கி இயரிங் நம்ம பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய கிராஃப்ட் ஒர்க் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதர் வீடியோவை நான் போட்டிருக்கேன். அது என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள். அப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.